பிள்ளையை நாம் தாரோம், நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோம். பிள்ளையை நாம் தாரும் கிள்ளை மடவாரே, கள்ள மொழி இல்லை உள்ளதை சொல்கிறோம். பிள்ளையை நாம் தாரோம், நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோம். காட்டு வனத்திலே கண்டுங்கள் தம்மையும், லோட்டுகள் பார்த்து நீர் உடுகாலை தோற்றதும், மேட்டுகளாய் எம்மை எரிக்க துணிந்ததும், போட்டுகள் சொல்லாமல் பெண்ணே நீர் பெற்றிட்ட பிள்ளையை நாம் தாரோம். நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோம். அருவணம் மீதிலே அமிழ்த வாழ்கங்கையில் சொரூபமாய் நீங்கள் சுனையாடும் வேளையில், வரும் வழி மீதுங்கள் வாய்மொழி மதங்கண்டு, கருவாது கொண்டு நீர் காட்டினில் ஈன்றிட்ட பிள்ளையை நாம் தாரோம். நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோம். உருவனம் மீதில் என் உபாயத்தை அறியாமல் முறுவல் செய்து நீர் மொழிந்தது கண்டு நான், இருவான மேலோக எழுபுவி உயிரன பெருகாவே நீங்கள் பேணியை பெற்றிட்ட பிள்ளையை நாம் தாரோம். நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோம். பிள்ளையை நாம் தாரும் கிள்ளை மாடவாரே, கள்ள மொழி இல்லை உள்ளதை சொல்கிறோம். பிள்ளையை நாம் தாரோம், நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோம். ஐயா உண்டும். இது எந்த இடத்துல எதுக்காக வரும் அப்படின்னா, ஐயா வைகுண்டர் நாராயணராக இருந்து காட்டில் கன்னிமார் 7 பேர்களின் ஆணவத்தை அடக்குவதற்காகவும், இந்த கலியுகத்தை படைத்து கர்ம விதிப்படி இந்த உலகம் நடப்பதற்காகவும் கன்னிமாரோட வயிற்றில் 7 ஆண் பிள்ளைகளை ஐயா கொடுக்கின்றார். கன்னிமார்கள் கற்பு அழிந்து பிள்ளை பெற்ற காரணத்தால் காட்டுக்கு தவம் இருக்க போயிடுறாங்க. தவம் முடித்து மறுபடி வந்து நாராயணர்கிட்ட, நீங்கள் எங்கள் வயிற்றில் தந்த பிள்ளைகளை எங்களுக்கு திருப்பி தாங்க ஐயா அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. அதுக்கு ஐயா சத்திய வாய்மொழியாக, கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு நான் தாரேன், ஆனால் நீங்கள் வந்து பிள்ளைகளை பெற்றுட்டு பெத்த வயிறுன்னு கூட பார்க்காம உங்கள் பாட்டுக்கு போட்டுட்டு காட்டுக்கு போயிட்டீங்களே அப்படின்னு கொஞ்சம் அப்படி கண்டித்து பேசுகிறாங்க. அவ்வளோதான். ஐயா வைகுண்டர் அகில திரட்டு அம்மானையில் பாடி வச்சுருக்கதெல்லாம் கேட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நமக்கு ராகம் வரலையே, பாட தெரியலையேன்னு மட்டும் பாடாமல் இருக்காதீங்க. வாய்மொழியாக வாசித்தா கூட அப்பன் நாராயண வைகுண்டர் நிச்சயமாக கேட்டு உங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் தருவார். ஏடு வாசிக்கிறதுக்கு மியூசிக் படிச்சிருக்கணும், ராகம் தெரிஞ்சிருக்கணும் அப்படி இல்லை. இறைவன் நமக்கு இவ்வளவு அழகான குரல் வளத்தை தந்திருக்கிறதே பெரிய பொக்கிஷந்தான். அந்த குரலை வச்சு நமக்கு என்ன வருதோ அதை வந்து நாம் வாசித்தாலே போதும். வாசித்தோர் கேட்டோருக்கு ஆசித்தன் பதம் நித்தமும் உண்டு. ஐயா உண்டு.